சென்சன்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நிகழ்ச்சியை நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வைக்கணும். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு யாரை நம்பி நான் தெரிந்தேன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவு சிறப்பாக தங்கள் கருத்துக்களை வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவர்களை பற்றிய ஒரு சிறிய குணம். இவங்க நம்ம அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான நபர். ஏன்னா நட்புலகை ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து இன்று வரை தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்க நபர். ஒவ்வொரு மாதம் வழங்கப்பட்ட தலைப்புக்கு ரொம்ப மிக சிறப்பாக தங்கள் கருத்துக்களை வாங்கிட்டு வந்துட்டு இருக்க நபர். இவங்க மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூரை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு கணிதவியல் ஆசிரியர், பிஜிஎஸ் டீச்சர். நிறைய மாணவர்களை மிக சிறப்பாக தங்கள் வாழ்க்கை பயணத்துல மிக சிறப்பாக செயல்படுறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு ஆசிரியர். நம்ம நட்பறிக்கும் தொடர்ந்து இவங்க மட்டும் இல்லாம இவங்களுடைய புதல்விகள் மட்டும் இல்லாம இவர்களுடைய மாணவர்களையும் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற நபர். இணையவழி பயிற்சிகள்ல நிறைய பயிற்சிகள், சொற்பொழிவுகள், புத்தகத்தினர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர். நட்புலரி அல்லாத பல தளங்களையும் பயணிச்சுட்டு இருக்கிற ஒரு நபர். இவங்க நிறைய சாதனைகள் படிச்சிருக்காங்க. வேட்டியில திருக்குறள் எழுதி சாதனைகள் படைத்திருக்காங்க. உயரிய விருதான தமிழக அரசின் உயரிய விருதான ஆசிரியர்கள் உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை கேஆர்பி வித்யாதேவி மேம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நட்புலரி பெருமிதம் கொள்கிறது. நாம் உற்சாகமான காலை வணக்கம். என்னால முகம் மட்டும் காட்ட முடியாது. கொஞ்சம் காய்ச்சல் இருந்தனால பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இந்த மாத தலைப்பு நற்புலரி கொடுத்திருக்க தலைப்பு ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருந்தது. பெரும்பாலும் நம்ம யாரடா நம்பி நம்ம பிறந்தோம்? அ நம்ம நிறைய பேரை நம்புறோம். ஆனா அவங்க நமக்கு சரியா செய்றாங்களா அப்படின்னு. சில நேரம், இவங்கள நம்புனா நமக்கு கரெக்ட்டா உதவுவாங்கப்பா அப்படின்ற மாதிரியும். எனக்கு பிடிச்ச லைனா தமிழ்ல, "நம்பினார் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு" அப்படின்றது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு தமிழ் வாசகம். நம்புங்கடா. சீக்ரெட் புக்ல சொல்லுவாங்க. கேளுங்கடா, சொல்றத கேளுங்கடா. அப்புறமா நம்புங்கடா. அப்பதான்டா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பார்த்தா பிள்ளைங்கலாம் பள்ளிக்கூடத்துல கேட்பாங்க. மேம் இந்த கேள்வி வந்துருமா? ஆ, ஆ இவங்களையெல்லாம் நம்பலாமா? அப்படின்னு பார்த்தா ஒரு மனிதனுக்கு தேகம் எவ்வளவு முக்கியமோ, அது மாரி சந்தேகம் கண்டிப்பா முக்கியம். ஏன்னா, சந்தேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா, நமக்கு பல கேள்விகளுக்கு விடை கிடைக்காமயே நம்ம மரணத்துக்கு போற மாரி ஆயிடும். ஆமாவா? நானும் யார நம்பி நம்ம பொறந்தோம்? இப்ப நானும் சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். அழகான தலைப்பு குடுத்துருக்காங்க. சரி, மனுஷனோட வாயிலருந்து நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். அது அது பார்த்தா ஒரு வித்தியாசமான கேள்வியா இருக்கு. இது ரொம்ப பெரிய பிலாசபின்னு சொல்லணும். ஒரு தத்துவ கேள்வியா தான் இருந்துச்சு. நமக்கு பிறக்கும்போது எதுவுமே தெரியாது. பாவம் பச்சை குழந்தை. நமக்கு பேசவும் தெரியாது. சிந்திக்கவே தெரியாது ஃபர்ஸ்ட்டு. அம்மா எதையாவது சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம என்ன செய்வோம், சமூகத்த அப்படியே உத்து உத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மள கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல உட்கார வச்சுருவாங்க. அங்க இருக்கிறவங்களெல்லாம் கண்டு அது மாதிரி விவசாயி அ ஒரு ஒரு நம்பிக்கையில தான் வாழ்றான். ஃபர்ஸ்ட்டு விதைய விதைச்சிருக்கான். இப்பயும் பாருங்களேன், எல்லா பக்கமும் அ நல்ல அ தயார் நிலையில இருக்கு. என்னன்னா, ஒரு மழை பெஞ்சா போதும்யா! அந்த அந்த ஒண்ணு தான் பெரிய டிராபேக்கா இன்னைக்கு இங்க இருக்குது. இங்க பார்த்தா வெயிலு சொல்லவே முடியல. ஊம வெயில்ன்றது ஒரு மாரியா இருக்கு. எங்க வீட்ல எல்லாருக்கும் காய்ச்சல். நேத்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு அளவுக்கு இருந்தேன். காய்ச்சல். எங்க பாப்பாக்கெல்லாம் அவ்ளோ காய்ச்சல்.
ஏன்னா, ஒரு விவசாயி மழைய நம்பி இருக்கான். அவன் விதைச்ச விதைய நம்ம பார்த்தீங்களா, நமக்கு முடியல. நான் போயி டாக்டர நம்பி டாக்டர் சொல்ற அந்த மாத்திரை கூட வேலை செய்தோ இல்லையோ, அவரு சொல்ற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. "இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நித்யா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாப்பா." அப்படின்னு அவர் சொல்றாருல, அந்த மாதிரி தான் நான் வந்து முழுக்க முழுக்க கணிதத்த நம்பி தான் நான் வாழ்றேன் அப்படின்றத எனக்கு இறுதியா நான் ஃபைனலைஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சது. அப்ப நம்ம கணிதத்த நம்புறப்ப உலகத்தையே நம்ம நம்புறதுக்கு சமம். எங்கும் கணிதம், எதிலும் கணிதம். எல்லா பக்கம் திரும்புன இடம் ஃபுல்லா இல்லாம இருக்கவே இருக்காது. ஒரு டீச்சர் வந்து அ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பெருசு அப்படின்னு பேசிட்டு, மத்த சப்ஜெக்ட் எல்லாம் குறைச்சு பேசுற ஆள் கிடையாது நானு. நான் அப்ப பிள்ளைங்க கேட்பாங்க, "எது முக்கியம்?" அப்படின்னு. "கண்ணு முக்கியமா? காது முக்கியமா? மூக்கு முக்கியமான்ற?" மாதிரி, "உயிர் முக்கியம்டா, உயிர் முக்கியம். இப்ப இந்த கிளாஸ்ல நீ முக்கியமா? அந்த பாப்பா முக்கியமான்னு நான் கேட்டா, எல்லாரும் முக்கியம்னு சொல்லுவேன்." அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்பயும். அது மாதிரி எனக்கு வந்து மேத்ஸ் தான் முக்கியம். அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் நான் வந்து எங்க அம்மா, அப்பாவ நம்பி தான் பிறந்தேன். இந்த சமூகம் இன்னைக்கு இத்தன பேர் எனக்காக வந்திருக்காங்க. நான் ஏதாவது சொல்லுவேன். நல்ல விதமா சொல்லுவேன்னு ஒரு நம்பிக்கையில, ஏதாவது உங்ககிட்ட இருந்து கிடைக்கும். நான் எனக்கு சொல்லிக் குடுத்த ஆசிரியர நம்பி நான் கற்றுக்கிட்டேன். நெறைய கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் அந்த ஆசிரியர் பணியில இருக்கேன்னா, அதுக்கு ஒவ்வொரு ஒரு டீச்சரா காரணம் கிடையாது. ஒரு சின்ன வயசுல இருந்து எல்கேஜில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரோல் மாடலா இருக்கிற டீச்சர்களா இருக்கு. உங்கள்ல ஒருத்தவங்க கூட இருக்கக்கூடிய அவங்களோட பேச்சுக்கள் எல்லாத்தையும் நம்பி தான் நானு இருங்க. அப்படிதான் நான் வாழ்ந்தேன். சரியா? அவங்களோட வார்த்தைகள முழுசா நம்பும்போது, சில அப்ப அவங்க வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வாழணும்? நம்மளுடைய டீச்சர நம்ம நம்பணும். அது மாதிரி நாம சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யாருமே தெரியாது. ஆனா நம்ம நம்ம அப்பா வந்து அப்படியே தோளுக்கு மேல தூக்கி வச்சு, "இந்தா பாரு சாமி, அந்த சாமிய கும்பிடணும். கைய கூப்பி கும்பிடு" அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு நம்மள பார்த்த சாமி அப்பா, அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. இந்த ஒரு கேட்டகரில ஒரு வாழ்க்கையில கணக்கு கணக்கு பாடத்த எங்க பாப்பா படிக்குது. படிக்கும்போது அது கேட்குது. அம் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு 1, 2, 3யும் காயத்ரியும் விளக்கு திரியும் ஒண்ணா அப்படி கேட்டுச்சு. எனக்கு அப்படியே ஷாக்கா இருந்துச்சு. என்னடா இப்படி பேசுது? பக்கத்து வீட்ல போய் நான் கேட்கிறப்ப அவங்க சொன்னாங்க, "உங்க பாப்பா பேசலைன்னா தான் டவுட்டு" அப்படின்னு. அந்த பாப்பா வந்து ஒரு பொருள காட்டி, இந்த 3 நோட்டு தான் நமக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு குடுப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு கட்டம் போட்ட நோட்ல நாம கா, ஆன்னு இழுத்து அதுக்கு கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அரிசியில, மண்ணுலலாம் எழுதி, அதுக்கப்புறமா ஒரு இங்கிலீஷ் நோட்ல அத போட்டு குடுப்பாங்க. அடுத்து வந்து 1, 2, 3 இந்த 3 நோட்ட மட்டும் தான் நம்ம வச்சுட்டே இருப்போம். எந்த பொருள எடுத்தாலும் ஃபர்ஸ்ட்டு கேட்கறது தமிழ்ல சொல்ட்டீங்க. வாளி, அ பக்கெட் இங்கிலீஷ்ல சொல்ட்டீங்க. கணக்குல சொல்லுங்க. அப்படின்னு கேட்கிறப்ப பயங்கர ஷாக்கா இருக்கும். என்னடா அந்த பாப்பா அப்ப கணிதத்தோட எப்படி மத் மத்த பொருளுக்கெல்லாம் சொல்லத் தெரியுது. கணிதத்துக்கு எப்படி சொல்லணும்னா, இது ஒரு பொருள் அப்படின்னு 1 இது ஒரு 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 எண்ணிக்கையில ஒரு பொருள். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் படிச்சதுக்கு அப்புறம் அந்த வாளி வந்து கன அளவு, அப்புறம் நம்ம வந்து சேஃப் நடத்தும்போது அது எந்த மாரி ஷேஃப் 3டி பிக்சரா, 2டியா இந்த மாரி சொல்றதுக்கு நான் அதுக்கப்புறம் எத்தனைத்து அப்படிதான் நான் அதுக்கப்புறம் சொன்னேன். ஏன்னா வாழ்க்கைய நம்ம கடவுள நம்பி அப்பா தூக்கி தோள்ல வச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டா நம்பிக்கை. அப்படிதான் நம்ம வாழ்க்கைய நம்ம நடத்துறோம். அந்த வாழ்க்கை நமக்கு வந்து கண்டிப்பா கணிதம் அப்படின்ற அறிவின் மொழியால இருக்கணும். அறிவியல்ல மிகப்பெரிய புரட்சியா இருக்கணும்னா, கணிதமும் வந்து அதுல ஒரு உட்பிரிவான ஒண்ணு. நம்பிக்கைய நம்ம வந்து கணிதத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவன் வந்து ஒரு படத்துல வந்து ம மரம் செடி வச்சிருப்பான். அத தோண்டி தோண்டி பார்ப்பான். அந்த அடியில இருக்க வேர். இப்படி தோண்டி தோண்டி பார்த்தா எப்புட்றா வளரும்? "டேய் சொல்லு பேச்ச கேளுடா" அப்படின்னு அவங்க அம்மா அத சொல்லி காட்டுவாங்க. அந்த இடத்துல அந்த ஹைலைட்டா இருக்கும். ஒரு காமெடியா வேற இருக்கும். அதே நேரத்துல இந்த பையனோட தினம் வளர்ந்துருச்சான்னு வேற தெரியாம பண்ணுவான். அத சொல்லி காட்டும். அதுதான். இந்த
கணக்கு பாடத்துல மட்டும் யாராவது தப்பா சொன்னாங்கன்னா ஏத்துக்கவே முடியாது. ஏங்க 5யும் 4யும் கூட்டினா 9ங்க. ஏய் மிஸ்ஸு சொல்றேன் 5யும் 4யும் கூட்டினா 8ன்னு கேட்க மாட்டியா? அப்படின்னு நம்ம அதர்த்தி டோன உயர்த்தி சொன்னா கூட, பிள்ளைங்க என்ன செய்யணும் தெரியுமா? "ஏன் மேம் அது எப்படி மேம்? ம் இது எப்படி மேம் சாத்தியம்? அ என்ன செஞ்சீங்க மேம் 5 + 4ஓட எதையும் ஒரு அம் 6 7 எதையாவது கழிச்சு நீங்க 8ன்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க மேம்?" அப்படின்னு. நாங்கலாம் பார்க்க போறோம் -எம் அப்படின்னு வாத்தியார் எழுதி போட்டாரு. மைனஸ் கேப்பிட்டல் எம்ன்னு. இந்த நம்பரு மைனஸா, பிளஸ்ஸா கரெக்ட்டா சொல்லுங்கடா. எல்லாரும் அந்த சிம்பல மட்டும் பார்த்துட்டு மைனஸ் மைனஸ்ன்னு கத்துனாய்ங்க. நான் முதல்ல எந்திரிச்சு கேட்டேன். "சார் அந்த மைனஸ்ன்னு எழுதியிருக்கீங்கல்ல, அது இருக்கட்டும். இந்த எம் என்ன அது? அது என்ன நம்பரு? நேச்சுரல் நம்பரா? ஆ? இல்ல ஹோல் நம்பரா? இல்ல இன்டிஜரா? நம்பர் சிஸ்டம் நம்ம சொல்றப்ப அது என்ன நம்பர்ன்னு சொல்லுங்க. அப்ப சொல்றேன் அந்த மைனஸ் என்ன அது? அது மைனஸ் எம்ன்றது பிளஸ்ஸா? மைனஸான்னு. எம்மு மைனஸா இருந்தா அது பிளஸ்ஸு. எம் பிளஸ்ஸா இருந்தா அது மைனஸு. சரி விடு. எம் முட்டையா போச்சு. சைஃபரா போயிருச்சுடே! ஏய் என்னடி செய்வ? அப்படின்னா, ஐய்யய முட்டை. இது சைஃபர் வந்து பெரிய ஆளு. 0 அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் பக்கத்துல இருக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் போயி இவன் பக்கத்துல முன்னாடி நின்றேன்னா, நான் முட்டத்தேன். இவன் பெரிய ஆளா இருந்தா நான் பின்னாடி தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஆமா. 0 ஹீரோ தான். ஆ இன்னைக்கு 0வா இருக்கலாம். நாளைக்கு நான் ஹீரோவா இருக்கணும்னா, அதுக்கு 0 பெரிய கணிதத்துல வெறும் நம்பர் சிஸ்டம் மட்டும் கிடையாது. இங்க வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு வடிவேலு, விட்டத்த பார்த்து தூங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. விட்டத்த பார்த்து தூங்குறாரா? எங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? சுவத்த தான் பார்க்குறாரு. அதுல விட்டம் இருக்கா? ஒருவேளை ஃபேன மாட்டுற அந்த ரவுண்ட சொல்றாரோ? இப்படியெல்லாம் நான் யோசிச்சு பார்த்துருக்கேங்க வாழ்க்கையில. ஒரு கணிதம் பிரச்சனைக்கு சரியாக இருக்கிற அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வ தரும்னா பார்த்துக்கங்களேன். ம் என்னடா அ இப்படி என்ன ஒரு சில பேர் சொல்லுவாங்க, "ஏய் 360 டிகிரி எல்லாத்தையும் சொலந்து பார்க்கணும்டா." எவன்டா டிகிரி வெயிலு மண்டைய பொளந்துக்கிட்டு இருக்கு. இந்த டிகிரில இத சுத்தி வேற பார்க்குறாய்ங்களாம். அதுவே சுத்திக்கிட்டு இருக்கு தல மதுரையில. இவங்க 360 டிகிரில சுத்தி பார்க்குறாங்களாம். இப்படி காமெடியா வேற நான் சில நேரம் பேசி விட்டுருவேன். "யார்றா நீனு?" அப்படின்னு. நாங்க சைன் காஸ் டேன் பாடம் நடத்துறப்ப ரொம்ப யோசிச்சு, "ஏய் வாங்கடா தமிழ் டீச்சர் வாங்க. இந்த பெண்கள இந்த குழந்தைங்கள வாழ்த்துங்க. இன்னைக்கு கல்யாணம் நடக்க போது. நீடூடி வாழு பல்லாண்டு வாழு." "டேய் ஆங்கில டீச்சர் நீங்க வாங்கம்மா கொஞ்சம் வாழ்த்துதல் குடுங்கம்மா குழந்தைங்களுக்கு" அப்படின்னா. "காட் பிளெஸ் யூ மை சைல்ட். மே யூ லாங் லைஃப்" அப்படின்னு அந்த அம்மா வாழ்த்திட்டு போகுது. இ கணித டீச்சர் வாழ்த்து. ஆனா கணிதத்தில வாழ்த்தணும். சும்மாலாம் வாழ்த்தக்கூடாது. ஐய்யய்யோப்பா! என்ன பண்றது? வாழ்த்துதலா என்ன பண்றதுன்னே தெரியல. திக்குமுக்காடுறதா? இல்ல. வாழ்த்துவோம் நாங்களும். சைன் 90 போல ஒண்ணா இருக்கணும். காஸ் 90 போல உங்க பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும். டேன் 90 மாரி நீங்க நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும்யா. இன்ஃபினிட்டி மாரி இருக்கணும்யா. இன்னைக்கு பூமி சுழலுது. ஆமா. அதுக்கு காரணம் கணிதம். சூரியன் தினமும் சரியான நேரத்தில உதிக்குது. நம்ம மட்டும் தான் எந்திரிக்க மாட்றோம். ஏன்னா, நமக்கு நைட்டு தூக்கமே சூரியன விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தூங்குறோம். சந்திரன் தன்னோட சுற்றுப்பாதைய மாற்றுறதே கிடையாது. அவன் தான்யா சந்திரன். கடல் அலை தன்னை சரியா ஒழுங்கு பாதையில போயிட்டுருக்கு. எல்லாம் பாருங்க. இது எல்லாமே கணிதத்தோட ஒரு ஒழுக்க நெறின்னா வச்சுக்கோங்க. தேனீக்கள் கூடு கட்டுது பார்த்தீங்களா? அவன் எவன் நல்ல சரியான இன்ஜினியர். அந்த இன்ஜினியரு தே இங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் அந்த தேனீ கூட கட்ட முடியுமாய்யா? முடியாது. ஏன்னு பார்த்தா, அந்த தேனீ கூட்ல பார்த்தா அப்படியே அப்படியே ஹெக்ஸாகான் சொல்ற அருங்கோண வடிவம் இருக்கும். நம்ம தே தேனு இது பண்ண அந்த தேன எடுத்து நம்ம அங்க மரத்துல மேல முகத்துல எல்லாம் துணியெல்லாம் ப்ராம்ப்ட்டா கட்டிட்டு அத தூக்கிட்டு வந்து அந்த கீழ வச்சு குடுப்பாங்க பாருங்க. அந்த தேன சுவைச்ச அந்த அனுபவம். அந்த தேன சுவைக்கிற மாரி இருந்துச்சுங்க அந்த கணிதம் படிக்கும்போது. அத தான் சொல்ல வரேன். அதத்தான் நான் நம்பி வாழ்றேன்னு சொல்றேன். புரிஞ்சவனுக்கு தேனியா, புரியாதவனுக்கு தேளியா, கொட்டி தள்ளிரும்யா. இதுதான்யா பனித்துளி இருக்கு பாருங்க. பனித்துளி அதோட வடிவமா. இப்ப மலர்களோட இதழ்கள் பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் இருக்கும். எனக்கு நெறைய வளரத் தெரியும். நீ நெறைய தண்ணி ஊத்துறம்மா. நான் பெட்டல்ஸ் பெட்டல்ஸா வளருவேன்மான்னு சொல்லுதா அது? நெறைய பெடல போட்டு போதா? சைக்கிள்னா 2 பெடல் தான்யா இருக்கணும். மலர்னா இத்தன பெடல் தான் இருக்கணும். சூரியகாந்தியை பார்த்துருக்கீங்களா? பார்த்து
நெறைய வியந்திருக்கு. ஃபிபினாசி சீரிஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த சீரிஸ்ல பார்த்தா அந்த வயித்துல இருக்க குழந்தையாகட்டும், நம்ம அந்த அண்ணாச்சி பழத்தோட வடிவத்துல 1 அடுத்தப்புறம் 1, 1 + 1 2, 2 + 1 3 இந்த மாரி போகுதுய்யா! அப்ப எங்க மறைஞ்சிருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம கணிதம், இயற்கை, நம்பிக்கை, நம்ம வாழ்க்கை, பிறப்பு தொடக்கமா இருக்கலாம், இறப்பு முடிவா இருக்கலாம். ஆனா இதற்குள்ளையில நம்ம எழுதுற வாழ்க்கையில நெறைய கேள்விக்கு விடைகள் என்னன்னா, நல்ல நண்பர்கள கூட்டணும், தீய பழக்கத்த கழிக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அறிவ என்ன செய்யணும்? பெருக்கி வைக்கணும். துன்பங்கள வகுக்கணும். அன்ப பெருக்குனா மகிழ்ச்சி, கோவத்த பெருக்குனா பகை. சின்ன தவறு தாங்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய விஷயத்த செஞ்சுருது. ச்சே! மடத்தனமா போச்சு. ஒரு சின்ன விஷயம். என்னம்மா ஊதி பெருசாக்கிட்டாய்ங்க. அப்படின்ற மாதிரி நம்ம பண்ற விஷயத்த தெளிவா பண்ணணும். கணிதத்த கற்றவன் வாழ்க்கைய வெல்வாங்க. நிச்சயமா. எண்கள மட்டும் அவன் படிக்கல. "ஏய் என்ன நம்புயா, என்னைய நம்பு. எண்ணை முழுசா இருக்க 3 சுழி எண். என்ன நம்பு." பொறுமையா பார்க்குறான். என்ன பண்றான்னா, எடுத்தோப்புல எல்லாம் யோசிக்க மாட்டான். கணிதம் கற்றவன் வந்து இப்ப கணிதம் கற்காதவங்களே எதுத்தாப்புல யோசிக்க மாட்டோம். ஏன்னு கேட்டா, ரொம்ப பொறுமையா யோசிப்போம். "ஆமா, இது எதுக்கு இங்க கிடக்குது?" அப்படின்னு சித்திரக்கூடன் மட்டும் சொன்னார். கேட்கவே இல்ல பறவைகள். அந்த நெல்மணி இங்க கிடக்கு, தேவையில்லாம மனிதர் நடமாட்டம் இல்லாத இடத்துல போகாதீங்க, சாப்பிடாதீங்க. கேட்காம வலைய விரிச்சான். இவங்க வலைய விரிச்சாலும் இவங்க என்ன நினச்சுண்டா யுனைட்டி ஸ்ட்ரென்த்ன்னு பறந்துட்டாங்க. அடுத்து அவுத்து விட்டவங்க யாருன்னு பார்த்துக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்ல. முயற்சிய கற்கிறான். தவற திருத்திக் கொள்ள பார்க்குறான். ஒத்துக்குவான் பாருங்களேன். மேத்ஸ் படிச்சவன் ஒத்துக்குவான். என்ன ஒத்துக்குவான் தெரியுமா? நான் தெரியாம பண்ணிட்டேன்யா." அப்படின்னு முழுசா ஒத்துக்குவான். சரண்டர்னா சரியான சரண்டர். தப்புன்னு ஆயிட்டா நியாயம், தர்மம் எல்லாத்துக்கும் துணையா நிப்பான். அது ஒண்ணு தான். இந்த கணக்கு படிச்சவங்ககிட்ட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அ விடாமுயற்சி. "ஏ எ உனக்கு ஆகலைல அப்புறம் என்னத்த அதையே போய் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க?" "ஆஹா! நான் 10 தடவ போட்டேன். நான் விடுறதா இல்லப்பா." ஆமா, ஏன் இங்க இவ்வளோ பேர் இருக்காங்க? என்ன? எதுக்கு? என்ன? ஏதுன்னு ஆலோசிச்சு கேட்பாங்க பாருங்களேன். அந்த விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்கும். மத்தவங்கலாம் கூட, "என்னமோ பண்ணிட்டு போறாய்ங்க போ" அப்படின்ற மாரி போயிருவாங்க. ஆனா இவங்க அப்படி போமாட்டாங்க. ஒரு விஷயத்த அணுகுறப்ப எக்ஸ் நான் இத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஒம் எனக்கு தெரியாத ஒண்ண எக்ஸ்ன்னு வச்சுக்கணும்ல. அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து தெரியாத ஒரு எக்ஸ்ன்னா, எங்க வீட்டுக்கார தான் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். தினமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் பேரு என்ன லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அம் அ எக்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம லவ் பண்ணிறக்கூடாது. நம்ம யாரும் எதுவும் பேசிறக்கூடாது. அந்த மாரி இருக்கிறக்காக எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். எக்ஸ டெய்லி யோசிக்கிறது. எக்ஸ் என்ன செய்யுது? எக்ஸ் என்ன பண்ணுது? அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம். இப்பலாம் இல்ல. அப்ப அந்த அந்த எக்ஸ் கூடயே வாழ்றது. அந்த எக்ஸ் கூடயே வாழ்றப்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அத நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன். நீங்க எக்ஸ தேடி வாழ்க்கைய கழித்த ஒரு மாணவன் கிட்ட கேட்டீங்கன்னா, திருமணத்துக்கு பிறகு ஒய்ய கேட்டா உடனே பதில் சொல்லுவான் அப்படின்ற மாரி ஒரு ஜோக் பார்த்தேன். ஞாபகம் இருந்துச்சு. இதுல என்ன எக்ஸ், என்ன ஒய்ன்னு நான் அவங்கள குழப்ப விரும்பல. அந்த எக்ஸ தான் கேட்கணும், அந்த ஒய்ய தான் கேட்கணும். அவ்வளோதான். ஓகேவா? பூஜ்யம் ராஜ்யம் பண்ணுது. கண்டிப்பா. முடிவிலி மனித சிந்தனை எல்லைய விரிவாக்குது. நானுமே யோசிச்சு பார்த்தேன். 8 படுத்து கிடக்குதே! அ மத்த எந்த நம்பராவது படுத்து கிடக்குதா? அ அதே 8 போட்டு நம்மள லைசென்ஸ் வாங்க சொல்றாய்ங்களோ! இப்படிலாம் அதுல காமெடி அடிச்சுக்கிட்டு, சரி 8ன்னா 8ன்னு எந்த நம்பர் வந்துருச்சுன்னா வேணாம் அந்த பைக்குன்றாய்ங்க. ஆனா 8 போட்டா மட்டும் தர்றாய்ங்க லைசென்ஸ் அப்படியெல்லாம் யோசித்து வச்சது. இன்னைக்கு பை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்க நெறைய இன்ஜினியர் இருக்காங்க. கிடையவே கிடையாது. பை இல்லைன்னா அவங்க வளர்ச்சியே இல்லங்க. அவங்க வளர்ந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பையோட தாக்கம். ஃபிபொனாசி வரிசை ஆல்ரெடி நான் சொன்னேன் புரிஞ்சுச்சு. ஒரு சின்ன பையன், ரொம்ப ஏழையானவன். இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்படுறான்னா, அவன் ராமானுஜன் ஐயா தான். அவரு மட்டும் அ காகிதமே இல்லாம சின்ன தாள்ல கணக்கு. இன்னைக்கு உலகம் பெரிய கணித மேதைன்னு போற்றாப்படுது. ஒண்ணு தெரியுமா? எனக்கு நோட்டெல்லாம் ரொம்ப கிடைக்காது. இந்த முள்ளு முருங்கை இலை, வெப்பாளை இலை, அப்புறம் பனை இலை இதெல்லாம் நான் பறிச்சுட்டு போய் எழுதுவேங்க.
50 பைசா ரீஃபில்லு அப்ப ரெனால்ட்ஸ் குட்டியோன்னு அத குடுப்பாங்க. அதுல வச்சு நான் எழுதுவேன். இன்னைக்கும் கூட ஓலைச்சுவடியில குழந்தைங்கலாம் என்னமோ செஞ்சு தருது. முள்ளு முருங்கை இலையில வச்சுட்டு ஹெர்பேரியமா அது காய வச்சு அது அந்த இது நல்லா தெரியும். நாங்க வந்து இந்த அது என்னது பொரிகல்ல, பொட்டுக்கடல, அ கடுகு, மிளகு எல்லாம் வந்து இன்னைக்கு பாக்கெட்ல கிடக்குது. அதுவும் வந்து அவன் எடுத்தே தரல. நம்ம என்னமோ ஒரு ட்ராலின்னு ஒண்ண தூக்கிட்டு போயி, அப்படியே சுத்தி நம்மளே களைச்சு போய் ஏன்னா எடுத்து குடுக்க மாட்றாங்க அப்படின்னு யோசனை. இனி பஃபே சிஸ்டம்னு நின்னுகிட்டு தின்னு. அதுக்கப்புறமா நம்மளே செல்ஃபா நம்ம தேடி எடுத்துக்கலாம் நெறைய விஷயத்த. அது பார்த்தா டெம்ப்ட் பண்ணி நெறைய இத அள்ளி போட்டுருது. ஒரு 10க்கு 4, 5 அள்ளிட்டு போய் திருப்பி வர முடியாது. இங்க பாயிண்ட் தருவான். இங்க ஒரு குக்கர் தருவான். அப்படிலாம் சொல்லி, எதுக்கு இந்த பாயிண்ட் தர்றாங்க? எதுக்கு என்ன செய்றாங்க? அப்படின்னு அவங்க அவங்களுடைய வேலையே பார்க்காம அப்படின்ற மாரி. ஆனா அது ஒரு சிஸ்டம். அத இப்ப நம்ம பார்க்குறோம். ஆனா கொஞ்சம் நெறைய பேருக்கு கஷ்டம் அப்படின்றதுக்காக சொல்லப்படுது. மத்தபடி அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படியணும். அப்படி இருக்க அந்த முள்ளு முருங்கை இலை ஹெர்பேரியம் பண்ணி படிச்சது, அதெல்லாம் பார்த்தா ரொம்ப உத்வேகமா இருந்துச்சு. அப்படி அந்த பேப்பர் மளிகை சாமான்ல வர்ற பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேப்பர விரிச்சு படிக்கிறது. அந்த பேப்பர்ல கட்டுனதெல்லாம் அவுத்து கொட்டி வைக்கிறதுக்குன்னே மாசத்துக்கு ஒரு தடவ தானே சாமான் வாங்குவோம். ஒரு ரூ. 70 ரூ. 80க்கு அப்பலாம் வந்து 50 பைசா, 60 பைசா, 20 பைசா. அப்பாவோட சம்பளமே 150 தான். நான் மொத சம்பளம் வாங்குனது 600. இந்த 600லயும் நான் 500 தான் வாங்குவேன். ஏன்னா சனி, ஞாயிறுலாம் சார்ட்ட பெர்மிஷன் கேட்டு வருவேன். ஏன்னா நமக்கு அது கட்டுப்படி ஆகாது. அப்பலாம் வந்து டியூஷன் எடுக்கிற சூழல் இருந்துச்சு. வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப அந்த ரூ. 100 போனா கூட ரூ. 500 நமக்கு லாபமா இருக்கும் அப்படின்றதுக்காக போறது. அடுத்து பூஜ்ஜியத்த எல்லாரும் ஒண்ணுமில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு. ஒண்ணுமே இல்லன்னுலாம் கிடையாது. அதுல தான் எல்லாமே இருக்கு. அப்படின்றது இன்னைக்கு ஜீரோ ரொம்ப பெரிய ஹீரோன்னு சொன்னது அது ஒண்ணுதான். எல்லா இலக்கியங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, ஜீரோவோட பங்கு அளப்பரியதாவே இருக்கும். ஜீரோவுக்கு பெரிய சரித்திரங்கள். ஜீரோவ பத்தி சிரிக்க வச்சது. இன்னைக்கு ஜீரோ கைத்தட்ட வச்சிருக்கு. கை தட்டிட்டு இருக்காங்க. ஒரு இலக்கியத்துல, தமிழ் இலக்கியத்திலயும், கணிதத்திலயும் இருக்கா? இருக்கு. எல்லாத்துலயுமே இருக்கு அறிவியல். எல்லாத்துலயும் அறிவியல் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அந்த அறிவியலை உள்ளடக்கிய கணிதத்தையும் உள்ளடக்கிய ஒரு மொழியா தமிழ் மொழி இருக்கும். அப்படின்னு மட்டும் இல்ல. எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம முதல்ல திருவள்ளுவர தூக்கிட்டு வந்து வச்சோம்னாவே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? "எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு" தான் அந்த அந்த குறள் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. என்னடா "எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும்" அப்படின்னா, அம்மா சொன்ன மாதிரி ஔவையார், எண்ணும் எழுத்தும் மனிதனின் 2 கண்கள்" அப்படின்னு குறளோட பொருள சொல்லும்போது, அப்ப அந்த அப்படின்ற அந்த எண்ணத்தான் நம்ம கண் அப்படின்னு சொல்றோம் அப்படி. அப்ப கண் இல்லைன்னா வாழ முடியாது. கண் இல்லாம வாழ்றாங்களேடா! கண் இல்லாதவங்க வாழ்றாங்க நான் பார்க்குறேனே! குருடர்களுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, அப்படியே கணக்கு பிடிச்சவங்கள காட்டிலும் அப்படி ஒரு மிகப்பெரிய மேதையா இருக்கும். கணித மேதையா. அவங்கள் இப்ப எங்க ஸ்கூல்ல ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு இல்ல. அ அந்த விஷன் கிடையாது. ஆனா விஷன் இல்லைனாலும், அவங்களோட விஷன் மிக பெருசா இருக்கு. நான் இன்னைக்கு வேலைக்கு வந்தேன். நான் என்னைக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா மாசமா இருந்தேன். செகண்ட் பாப்பா என்னைக்கு அ பள்ளிக்கூடம் போச்சு. அவங்க பர்த்டே என்ன? இதெல்லாம் கரெக்ட்டா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்ப அப்ப கண்ணு இருக்குல்ல, அப்படின்ற மாரிலாம் யோசித்து கம்பேர் பண்ணி பார்க்குறது. இந்த ம், நம்ம கோயில் கோபுரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ப்ராம்ப்ட்ல இருக்கும். அது எல்லாமே பார்த்தா மேத்ஸ அடிப்படையா கொண்டு எழுப்பியிருப்பாங்க. சைன்லாம் பார்த்தா உயரம்னு சொல்லுவோம். இந்த மாரிலாம் விஷயங்கள்லாம். இப்ப கல்லணைய அமைச்சு கட்டியிருக்கிற அந்த விஷயத்துல பார்த்தா மேத்ஸ் இம்ப்ளிகேட் ஆயிருக்கும். கடல்ல கப்பல நம்ம ஓட்டுற விதம். இரியா, இரியா லைட்டா திருப்பு. இப்படி திருப்பலாம் இப்படி ஆயிடும்." அப்படின்ற ஒரு டைரக்ஷன் சொல்றோம். ஆமாவா இல்லையா? தமிழ் நாகரிகம் இன்னைக்கு நாகரிகமும், கணிதமும் ஒண்ணா இருக்கிறது. இது இது சரியா இருக்கும். நாங்க வந்து எழுதுறப்ப போர்ட்ல எழுதணும்ல. எழுதி தானே நடத்தணும். அங்க வந்து அ கைய வந்து கரெக்ட்டா 45 டிகிரில வச்சு எழுதணும். நெறைய பேர் வந்து வீட்ல சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? "ச்சே! என்னடா கணக்கு டீச்சரா போனோம். கை காலெல்லாம் வலிக்குதுடா. நேரம் எழுதி போட வேண்டியதா இருக்குது." இன்னைக்கெல்லாம் ரொம்ப இல்ல. இன்னைக்கு நெறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. சூப்பரா ஜியோஜிப்ரான்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல
அழகா போராத்துல சூப்பரா பாடம் நடத்திட்டு இருக்கு. பிபிடி இருக்கு. செம்ம பிடிஎஃப், காமா ஏஐ வந்திருக்கு சார். இப்படின்னு டக்குன்னு சொல்லிக் குடுத்துருது. நெறைய ஏஐஸ் இருக்குது. ஆனா நம்ம ஏஐ சொல்றது சரியா? முழுவதும் சரியான்னு பார்க்கணும். முட்டாள்தனம் மாரி அம்புட்டையும் பிடிச்சுக்கிட்டு ஜர் 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 ஜர்ன்னு ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்க பாப்பா ஏதோ ஒண்ண பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட, "ஏப்பா நான் இப்ப தான் சொன்னேன். சும்மா சும்மா ஏன்னு நான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஏம்மா இரும்மா ஏஐ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேல்ல. ஏஐ கிட்ட பேசுறதுக்கிட்ட நான் நட்புலரியில பேசணும்ல. நீ என்னத்தைய தோண்டி விட்டுற? சத்தம் கேட்குது பாரு." அப்படின்னு அது கண் செய்கையிலே சொன்னேன். "ஏம்மா விடும்மா பெருசா பேசாதீங்கம்மா." அப்படின்ற மாரி அது வாய அசைச்சும். நம்மகிட்டயுமே நெறைய அ பிரச்சனைகள் இருக்கு. நெறைய இருக்கு. அளவற்ற காதல் இருக்கு. அவங்க வருவாங்களா? இவங்க வருவாங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு இன் இன் எப்படி நம்ம தயார் பண்ணணும்? நம்ம யார நம்புறோம்? ஏஐய நம்புறோமா? இத நம்புறோமா? இல்ல முழுசா வீட்டுக்கார நம்புறோமா? இல்ல நம்ம இந்த உலகத்த நம்பிர்றோமா? இதுல பார்த்தீங்கன்னா, இந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் நம்பவே மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த சைக்காலஜி படிச்சவங்க, "ஏன் இத சொல்றாய்ங்க?" அப்படின்னு. நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாரி, தூங்கும்போது வர்றது இல்லங்க கனவு. தூங்கவே விடாம பண்றதுதான் கனவு. இதெல்லாம் பல நாள் ஆச்சு தூங்கின்னு வச்சுக்கோங்க. அப்படின்ற மாரி போகும். சில நேரம் ஒரு சில விஷயங்கள் தலைக்குள்ள உருட்டிக்கிட்டு இருக்கும். அதுவே கணக்கு தான். எப்படின்னா, சே 10,000 செலவு பண்ணி போறோம்யா அந்த கோயிலுக்கு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரையும் கூட்டிட்டு போறோம். சரி அப்படியே ஒரு 2 மணி, 3 மணிக்கு முடிச்சுட்டு அப்படியே ஒரு கடைக்கு போய் நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்துடலாமா? சரி, சரி. அப்படியே போற வாக்குல அப்படியே இதுல எங்க அப்பா கூட போகும்போது எனக்கு கணக்கோட முக்கியத்துவம் ரொம்ப அருமையா தெரியும். என்னான்னு தெரியல ஒரு குறிப்பிட்ட நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுப்பா. சும்மா இங்கிட்டு, இங்கிட்டு போகாத அப்படின்னு சொல்லிருவாங்களா? அப்பா உட்காந்துருப்பாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் லைட்டு போயிட்டு வந்துருவா? சிவக்குமார் கொஞ்சம் காசு தரணும். அவன போய் கேட்டு வந்துரவா? என்னடா இவர் கூட வந்தாவே தொல்லையா இருக்கு. இப்பதான்யா தெரியுது. உங்க நிலைமையெல்லாம் இப்பதான் புரியுது எனக்கு. எப்படி? வாழ்க்கையில சில கணக்குகள் புத்தகத்துல இருக்கிறதே கிடையாது. நீங்க அன்பையும், பணிவையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, மரியாதை கிடைக்கும். ரொம்ப அன்பா, பணிவா பேசினா அவங்க நிஜமா மரியாதை தான். இதுல அறிவையும், உழைப்பையும் நீங்க அதிகரிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆமா. வெறும் அறிவு வெற்று. இது உழைப்பு சேர்க்கும்போது தான் நீங்க வெற்றி அடையணும். நீங்க கோவமா இருக்கும்போது பொறுமைய கொஞ்சம் அப்படியே ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொறுமைய கழிச்சிடணும்னு சொல்றேன். அப்பத்தான் நீங்க தோல்வி அடைவீங்க. பொறுமை மனுஷன் பொறுமைய இழந்துட்டான்டா. அவன் மட்டும் பொறுமையா இருந்திருந்தா, ஹ்ம் அப்படின்றாய்ங்க. நம்பிக்கையும், விடாமுயற்சியும் இருந்தா தான்டா சாதனை கிடைக்கும். நீ பாட்டுக்கு நம்புவ. எனக்கு நெறைய நம்பிக்கை இருக்கு. நான் பெரிய ஆளா வருவேன். எப்படி? தின்னு தின்னா? இல்ல கேட்கிறேன். விடாமுயற்சியா நான் சாப்பிடுறேன். நீ சாப்பிட்டு குண்டனாகு. நான் சாப்பிடாம பண்டிதனாறேன். "கற்றது கற்க குண்டனாவான்" அப்படின்ற மாரி, கண்டது திங்க குண்டனாவான், கண்டது கற்க பண்டிதனாவான். இப்படி ஒரு ஜோக்கெல்லாம் நாங்க விளையாண்டு பார்த்துருக்கோம். ஒரு தவற ஒரு தவறான முடிவு பெரிய விஷயம். அந்த தவறான முடிவு எவ்வளோ பெரிய விஷயம். நீங்க போய் ஒய்ஃப் கிட்ட கேட்பீங்க நெறைய நாளு. "ஏம்மா வசந்தி, இது செஞ்சா சரியா இருக்குமா?" உங்களுக்கு தெரியாமயா கேட்கிறீங்க? தப்பு. உங்களோட பிரெயினே இந்த மாதிரி யோசிக்கும். இந்த மாரி பிரெயினே இப்படி யோசிக்கும். அப்படின்னு நீங்க புரிஞ்சுதா, நல்ல ரெயினா அழகா அவங்க கிட்ட போய் அப்படியே லைட்டா கேட்டு வந்துருவீங்க. அந்த அம்மா சொல்றதுல ஒரு 2, 3 வார்த்தைய பிடிச்சிட்டு வருவீங்க பாருங்க. அதாங்க கணக்கு. இந்த டெசிஷன் மேக்கிங் பெரும்பாலான சமயம் பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் தான் எடுப்பாங்க. அந்த ஒண்ணு. இப்ப நம்ம 0 தான் ஹீரோ அப்படின்ற இடத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுக்கு பின்னால நின்றுட்டு நம்ம 10ஆ மாறுறதா, 100ஆ மாறுறதா, 1000ஆ மாறுறதா? நீ மனுஷனா முதல்ல மாறு. அதுக்கு இன்னைக்கு கணக்கு ரொம்ப முக்கியம். கணக்கு போட்டு வாழு. இன்னைக்கு நானு 60 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? 100 வயசுக்கு என்ன பண்ணணும்? 120 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்லாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆமா. உன்னை யாரும் மதிக்கல. அப்படின்னு நீ என்ன செய்யாத. கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. இந்த தலைப்ப பார்க்கும்போது ஒரு சில வேகங்கள், ஆக்ரோஷங்கள்லாம் வந்தது முதல்ல. எப்படி வந்துச்சுன்னா, "யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க." இந்த பாட்டு வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு.
அது ஹைலைட்டு. ஏன்னா தத்துவங்கள். ஏ! நம்பணும்டா அப்படின்ற மாரி அடுத்து தான் வந்துச்சு. சில விஷயங்கள யோசிச்சு, யோசிச்சு சரியான நேரத்துல சரியான முயற்சியோட இருக்கலைன்னு வச்சுக்கோங்க, பூஜ்ஜியம் தான். ராஜ்யம் பண்ணணும் அப்படின்னா, சரியான நேரத்துல சரியான முயற்சியோட நில்லு. நில்லு. உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்னன்னு கேட்டா, நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன், எனக்கு பிடிச்ச பாடம் கணக்குன்னு சொல்லுவேனே அப்படின்னு. "ஏன்டா மத்த பாடத்த நீ சொல்ல மாட்றடா?" அப்படின்னு நான் கேட்டா என்ன செய்யணும்? என்ன அது ரொம்ப திருத்தி குடுக்குது. கணக்கு போட்டு வாழ குடுக்குது. நான் ஏதாவது தவறு செஞ்சா, அத நான் திருத்திக்கணும்னு சொல்லுது. நான் எங்க அம்மா, அப்பாவ நான் வந்து பேஸ் பண்ணி வாழ்ந்தேன்னாலும், எனக்கு கணிதம் வகுப்பறையில மட்டும் இல்ல மிஸ் எல்லா இடத்துலயும் எனக்கு ரொம்ப அழகா என்னைய வந்து செவ்வனே திருத்தி வாழ இங்க தான் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தேன். வாழ்க்கையிலயும் ப்ராப்ளம் இருக்கா? அப்ப அதுல இருக்க ஃபார்முலா எனக்கு சொல்லி தருவீங்களா? அத எப்படி மெத்தடா கொண்டு போணும்னு சொல்லுவீங்களா? இதுக்கெல்லாம் ட்ரிக் இருந்துச்சுன்னா, வாழ்க்கை கிக்கா இருக்குமா இல்லையா? ஆமா தானங்க. இப்படிதாங்க ஹீரோவா இருப்பாங்க. நல்ல நண்பர்கள், நல்ல ஆசிரியர்கள், நல்ல பெற்றோர்கள், நல்ல சிந்தனையெல்லாம் இருக்குன்னா, நம்ம தொடர்ந்து போலாம்லங்க. 0ன்றது ஒண்ணும் இல்லைன்னு நெனச்சுட்டீங்களா? இல்லையே! கணக்குல எல்லாம் இருக்கே! கணக்கு. நான் எங்க அம்மாவ நம்புறேன், எங்க அப்பாவ நம்புறேன், என்னைய நம்புறேன், எல்லாத்தையும் நம்புறேன். நாட்ட நம்புறேன், இறைவன நம்புறேன். இந்த நற்புலரி எனக்கு இந்த வாய்ப்பு தந்திருக்கு. இந்த நாள நம்புறேன். இவ்ளோ காய்ச்சலா இருந்தாலும் பேச எனக்கு உத்வேகம் குடுத்த என்னோட உடல நம்புறேன், என்னோட பிரபஞ்சத்த நம்புறேன். எல்லாத்துக்கும் இடையில போகுதுல்ல, உங்க எல்லாரையும் நான் நம்புறேங்க. அதோட நான் முழுமையா நம்புறது என்னோட கணிதம் அப்படின்ற எண்களை மட்டும் தாங்க. என்ன நம்புறேங்க நானு அப்படின்ற 2 சுழி இன்னு இல்லங்க. நான் 3 சுழி இன்னான எண்களை நம்புறேங்க. எனக்கு அது ஒழுக்கத்த கத்துக் குடுத்துச்சு, பொறுமைய கத்துக் குடுத்துச்சு, விடாமுயற்சிய கத்துக் குடுத்துச்சு. தோல்விய எப்படியெல்லாம் வெற்றியா மாத்தணும்னு சொல்லிக் குடுத்துச்சுல்லங்க. நம்பிக்கைங்க. அந்த நம்பிக்கைக்கு அடித்தளம் போட்டது என்னோட கணிதமான ஆசிரியரான வழிகாட்டிங்க. அதுதாங்க எனக்கு வாழ்க்கையோட வழிகாட்டின்னு நான் சொல்ல வரேன். கற்றது கொஞ்சம் தாங்க. வாழ்க்கையில வெல்பவன் கண்டிப்பா கணிதத்த தெரிஞ்சவன் கண்டிப்பா நம்பிக்கையோட தனக்காக மட்டும் அவன் வாழலங்க. உலகத்துக்காக அவன் வாழ்றாங்க. அத மட்டும் புரிஞ்சுக்கங்க. நான் அத உண்மையா நான் சொல்லி என்னோட பேச்சுக்கு திரையிட்டு அடுத்த மாதம் மற்றொரு தலைப்புல சந்திப்போன்ற மகிழ்ச்சியோட விடைபெறுகிறேங்க. எனக்கு சோறு போடுது இன்னைக்குன்னா, அது சொர்க்கமான அந்த கணிதம், கணிதம், கணிதம்னு தம் பிடிச்சு நான் சொல்லிக்கிறேங்க. ஆனா கணிதவியல்ங்க. அது அவியலா இருந்தாலும், குவியலா இருந்துச்சுங்க. எனக்கு எல்லா இடத்துலயும் ஹெல்ப் பண்ணுச்சுங்க. இன்னைக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்குங்க. நானும் அதுக்கான முயற்சியில எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேங்க. நிச்சயமா சோர்ந்து போமாட்டேங்க. "என்னை வீழ்வேன் என்று நினைத்தாயா?" அப்படின்ற வரிகள் மாரி, நான் யார நம்பி நான் பொறந்தேன்னா, நிச்சயமா கணக்கு தாங்க. அது எங்க அம்மா, அப்பாவோட கணக்கு, வாழ்க்கையில என் ஆசிரியரோட கணக்கு. அவங்க பார்த்த எல்லா கணக்குங்க. அதோட என்னோட நான் சொல்லுவேன், "புத்தகமே புருஷன், கணக்கே கணவன்னு." அந்த எக்ஸ் தாங்க எனக்கு இன்னைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. பல நேரத்தில தலையில முடியல, சளி பிடிச்சுச்சுன்னா விக்ஸ் போடுது. பல நேரத்தில எனக்கு ரொம்ப சரியான ஒரு திட்டமிடல ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி மேடம். நன்றி. எண்களோட நீங்க வாழ்க்கை நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு அழகா உங்களோட அனுபவம் இன்று வரை என்னென்ன பண்ற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒண்ணே ஒண்ணு, எண்கள் நீங்க பிறக்கும் போது டேட் ஆஃப் பர்த், இறக்கும் போதும் நம்பர். அதாவது உங்க நம்பர் வந்து நீங்க பிறக்கும் போதே உங்களுக்கு நம்பர் அலர்ட் ஆகிடுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நமக்கு என்ன சொல்றோம், ஆதார் கார்டு. ஆதார் கார்டுல நம்பர் இருக்கு. அப்படி எங்க போனாலும் ஒரு நம்பர் உங்க கூடயே வருது அப்படின்னு சொல்லி பல தகவல் நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இப்பொழுது நம்ம பின்னோட்டத்துக்கு போகலாம். முதலாவதாக குமார் சார், நீங்க பேசுங்க. யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல, நான் வரிசையை கூப்பிடுறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இவங்க நித்யாதேவி மேடம் எப்பவுமே வந்து பிரமாதமாக பேசுவாங்க. தமிழில் அடுக்குமொழி வீசுவாங்க பாருங்க. எப்பவுமே அதுக்காக ரொம்ப நான் விரும்பி பார்ப்பாங்க. அது வந்து அந்த கணிதத்தை அவங்க கணித ஆசிரியர் இருக்கிறதுனால அந்த கணிதத்தையே வந்து அப்படியே கொத்து 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 யாரை நம்பி நான் பிறந்தேன்றதில் பேசினாங்க. நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பிட ஆரம்பித்தாங்க. சந்தேகம் இல்லைன்னா பல கேள்விகளுக்கு விடை தெரியாம போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களே டாக்டர் வந்து என்னதான் மருந்து நிறைய கொடுத்தாலும் அவங்க சொல்ற நம்பிக்கை தான் நம்ம உடம்ப வந்து தேத்துதுன்றது ரொம்ப அழகாக சொன்னாங்க. அந்த கணிதத்தில் வாழ்த்துறது ரொம்ப சொன்னாங்க. அப்புறம் இன்ஃபினிட்டியே வாழணும்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கணிதம் வந்து சொல்றாங்க,
நீங்கள் வந்து கணிதத்தை புரிஞ்சிச்சுன்னா தேன்னு, புரியாதுன்னா தேழு அப்படின்றது ரொம்ப அந்த வார்த்தை ஜாலனை போட்டு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அப்புறம் கணிதத்தில் வாழ்த்துறது எப்படின்றத வாழ்க்கையில் அன்பை பெருக்கணும், கோபத்தை கழிக்கணும் அப்படின்றது, பெருக்கணும் கழிக்கணுன்றதுலேயே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, கோயில் கோபுரத்தில் வடிவமைப்பில் இருக்குது, கல்லணை கட்டியதில் இருக்குது அப்படின்றதையும் ரொம்ப இதாக சொன்னாங்க. அப்புறம் அன்பையும் பணிவையும் சேர்த்தா மரியாதை கிடைக்கும், நம்பிக்கையும் விடாமுயற்சியும் சேர்த்தா வெற்றி கிடைக்கும். அப்படி நான் முழுதும் நம்பது கணிதம் தான். அதாவது யாரை நம்பி நான் பிறந்தேன்னு சொல்லும்போது கடைசியாக சொன்னாங்க, நான் முழுதும் நம்பது கணிதம் மட்டுமே, புத்தகமே புருஷன் கணிதமே வாழ்க்கைன்றத அந்த கணிதத்தை பற்றி ரொம்ப அழகாக, அவங்க கணித ஆசிரியன்றதுனால முழுக்க அந்த கணிதம் வந்து அவங்களுடைய இன்றைய பேச்சில் வந்து இருந்தது. ரொம்ப அருமையான மேடம், வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி சார். அடுத்து வெங்கி சார், அடுத்து வெங்கட்ராமன். வணக்கம். ரொம்ப அழகான விஷயம். இன்னைக்கு வந்து 25ஆம் நாள் போது அதுவும் கணக்கோட சேர்ந்த ஒரு நம்பர் தான். எண்கள் தான் நமக்கு, எண்கள் நம் கண்கள் அப்படின்றது ரொம்ப சொன்ன விஷயமா இருக்கட்டும். கணக்கு நமக்கு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படின்னு, பிறக்கும் போதே ஒரு கணக்கு ஆரம்பிச்சிருது, இறக்கும் போது ஒரு கணக்கு இருக்கு, இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு கணக்கு இருக்கு. அப்ப கணக்கு இல்லாத இடமே இல்லை அப்படின்றது தான். இப்ப யாரை நம்பி நான் பிறந்தது என்ன, இது கணக்கோட பெருமையா போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தேன். அதை வந்து இல்ல, இந்த தலைப்போட ஒட்டி கொண்டு வந்து நிறுத்தின விதம் அது ரொம்ப அருமை. எல்லா விஷயங்களும் அது வந்து இல்லையா, நம்ம எங்க ஒரு அப்பாவோட கைப்பிடிச்சு நமக்கு தோல்ல தூக்கி உலகத்தை காட்டினது ஒரு கணக்கு. அந்த கணக்குல நம்ம எப்படி நம்ம பூஜ்ஜியத்திலேருந்து ஆரம்பிச்சு பல வகைகளை சேர்ந்தது அப்படின்றது. அதே மாதிரி கணவன் மனைவியோடயோ இல்ல மனைவி கணவன் கிட்டயோ ஆலோசனை கேட்பதும் ஒரு கணக்கு அப்படின்னு சொன்ன விதமும் இருக்கு. அதே மாதிரி வாழ்த்து சொல்லும் போது கூட இல்ல, ட்ரிக்னாமெட்ரியோட சொன்னது மிக மிக சிறப்பு. எப்பவுமே நம்ம எப்படி அன்டிஃபைன்டா இருக்காங்க அப்படின்றது அந்த டேனோட இதில் சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. பல விஷயங்கள் நிறைய டேக்அவேஸ் அப்படின்றது இருந்துச்சு. ரொம்ப இது வந்து நகைச்சுவா சொன்னாலும் நன்கு யோசிக்கும் திறன் உள்ளவர்களால் மட்டுமே இதை கையாள முடியும்ன்றத ரொம்ப அழகா மொழியின் ஆளுமையோட சொன்ன விதம் எப்பவுமே தமிழுக்கு சிறப்பு. தமிழை கற்ற நித்யாதேவி அவர்களுக்கும் சிறப்பு. நித்யாதேவிய பேச்சு கேட்கிற நம்ம எல்லாரும் நித்திய சூரிகளா இருப்போன்றதுல மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். வெங்கட் சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சார், அப்புறம் மேடம் சூப்பராக பேசினாங்க. இந்த மதுரைக்காரங்கன்னா ரொம்ப பாசக்காரங்கம்பாங்க, அந்த மாதிரி அந்த மதுரை ஸ்டைலில் செம்மையாக பேசினாங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹைலி நோட்டபிள். அவங்க அதோடய வாழ்ந்திருக்காங்க, எண்கள் கண்களோடய அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அதாவது இப்போ இந்த ஜீரோங்கிறது வந்து யாரோட அசோசியேட் ஆகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இப்போ நம்ம நல்லவங்களோட அசோசியேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே இந்த பாட்சா படத்துலலாம் வர பாட்டு மாதிரி 8 மனுஷ வாழ்வு பிரிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாய் வந்து 8 அடி பாய்ஞ்சா பையன் வந்து 16 அடி பாயறான். அப்படிங்கிறப்ப வந்து எல்லாமே இந்த கணக்குங்கிறது வந்து ஒரு கணிப்பு அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு இருக்கு. ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். நன்றி சார். அடுத்து ஹீலர் சார். கொடீஸ்வர காலை வணக்கம், மாற்று முன்னேற்றம் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேடமோட குரலை கேட்டது பரம சந்தோஷமா இருந்தது. அதுல வந்து இவங்க சொல்லும்போது என்ன என்ன நல்ல பெரிய ஆளா போறேன் நல்லா திட்டு குண்டா போறியா அப்படின்ற போது அவன் உளுந்து சிரிக்கிறேன் நானு, பண்டிதனா போறேன் நானு அப்படின்னு சொன்னது, அந்த கலோக்கியலா அந்த தாட்டை வந்து இறக்குற தன்மை வந்து, அந்த கால்குலேஷன் வந்து டைமிங்கோட சென்ஸு, பீப்புளோட சென்ஸை பார்க்கறது, இதெல்லாம் ரொம்ப வேல்யூபிளா பார்த்துக்கணும். ஒரு இடத்துலையும் என்ன இடத்துல என்ன டிப்ஸை கொடுக்குறாங்கங்கிற கிளாரிட்டி வந்து, அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லுவோம், இஃப் சம்படி இஸ் இக்னோரிங் யூ தே ஆர் த லூசர். இழப்பு யாருக்கு என்றால், எதையாவது நம்ம பயன்படுத்தலைன்னா, மேடம் பேசுறாங்க அப்படின்னா நம்ம வந்து கேட்கலன்னா இழப்பு நமக்கு தான். அதான் சொன்னேன், மழை பெய்வது மழைக்காக அல்ல அப்படிங்கிற மாதிரி, அது மக்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நிறைய இடத்துல we are ignoring lot of things, because of that we are not getting lot of good practices, good thoughts. அதனால எல்லாரையும் பயன்படுத்தி
எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஜெயிப்போம். அட் த சேம் டைம் வந்து டிபெண்டன்சில இருந்து கொஞ்சம் வெளியில போகணும். இதை நான் நம்பி யாரை நம்பி இருந்தேன் அப்படின்னா, நான் இண்டிபெண்டா டிராவல் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தன்மையா தான் இந்த தலைப்பை பார்த்தேன் நான். அந்த இண்டிபெண்டன்சியோட பவர் வந்து உணர முடிஞ்சது. அது கணக்குக்கு ஜீரோல ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னீங்க தெய்வமே. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம மேக்ஸ்ல வந்து 99 வாங்கணும், 97 வாங்கணும். இருந்தாலும் வாழ்க்கை கணக்குங்கிறது நம்ம சிலதான் போட முடியும். சிலது இந்த பிரபஞ்சமும் இறைவனும் அவர் போட்டு வச்சுட்டு இங்க அனுப்பி விட்டுருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாரையும் பயன்படுத்தி பலன் பெற்று பணம் பெற்று பலமடைவோம். யூ ஹேவ் டு ஸ்ட்ரென்தன் தட் ஐடியாஸ். நம்ம கணக்கு அறிவியல், அது அந்த குழந்தைங்க சொல்லும்போது கணக்கு அறிவியல், மேடம் இது என்ன மேடம் கணக்கு பத்தி சொல்றீங்க, அறிவியலை பத்தி சொல்றீங்க அப்படின்னு முன்னே லிங்க் பண்றது இருக்கு பாருங்க. அதெல்லாம் வேற லெவல். கிரேட் சல்யூட். நன்றி நன்றி நன்றி. சண்முகான் போட்டிருக்கீங்க, யாரு அவங்க பேச முடியுமா? சரி, அடுத்து தமிழரசு மேடம் நீங்க பேசுங்க. சார், அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் நித்யா மேமோட ஸ்பீச்சு. அவங்களோட வாய்ஸ் எஸ்பெஷலி சொல்லணும்னா அவங்களோட வாய்ஸு ரொம்ப குழந்தைத்தன்மையா இருந்தது. ரொம்ப கேட்கறதுக்கே இனிமையா இருந்ததுன்னு சொல்லலாம் ரொம்ப. ஆக்சுவலா அவங்க சொன்னது வந்து அவ்ளோ பொறுமையா, நிதானமா, அ ஒரு குழந்தை வந்து கேட்கும், இங்கிலீஷ்ல சொல்லித்தாங்க, தமிழ்ல சொல்லித்தாங்க. ஆனா கணக்குல எப்படி சொல்வீங்க? அப்படின்னு கேட்கும்போது, அத அவங்க சொன்ன விதம் வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஓ! கணக்குல கூட இப்படி சொல்லலாமோ? அப்படின்றது. ரொம்ப நல்லா இருந்தது. பயங்கரமான ஸ்பீச்சு. இந்த மாரி நெறைய நித்யா மேம் வந்து சொல்லணும். அடிக்கடி அவங்க வந்து இந்த தளத்தில பேசணும், அத கேட்கணுன்றதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன் மேம். நன்றி மேடம், நன்றி. அடுத்து சிவசங்கரி மேடம். அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி நித்யா மேம் பேசியிருக்காங்க. இந்த டாப்பிக்கை வந்து கணிதத்தோட கனெக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. எப்போது இருக்கிற ஃபாஸ்ட் இன்னைக்கு இல்லை நித்யா கிட்ட. கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக நிதானமாக இருந்தது. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த வாழ்த்துற விதமாகட்டும், 0 to ஹீரோ ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை தாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு நட்புலரியில் உங்களை பார்த்து. இன்னைக்கு உங்களோட செஷன் கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டெய்லியும் வரணும், எங்களுக்கும் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும். ஹீலர் சாரும் டெய்லியும் வரணும், ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ நாராயணன் சார். வாழ்க வளமுடன் மேம். நன்றி நன்றி நன்றி. சண்முகான் போட்டிருக்காங்க, யாருன்னு தெரியல. கொஞ்சம் பேச முடியுமா? ஓகே, நன்றி நன்றி. அதாவது கணித ஆசிரியர் வந்து வீரமணி சார் அவரோட நினைக்கிறேன். வீரமணி சார் நினைக்கிறேன். பரவாயில்ல. கணித ஆசிரியரா இருந்தது. என்ன எல்லாருக்கும் கணிதம்னா கசக்கும் அப்படிம்பாங்க. இந்த கணிதத்தை ஒரு இனிமையான தமிழோடு இணைத்து சொல்லும்போது கணிதம் ஒரு பிரமாதமா இருக்கும். அதை விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுல ஒரு தனித்தன்மை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் 9th 10th படிக்கும்போது இந்த கணிதத்தின் மேல விருப்பமா இருந்ததுனாலதான் அந்த டயத்துல ஒரு 95 கிட்டக்க எடுக்க முடிஞ்சது 10th. 12th மேக்ஸ் தான் எடுத்தேன். அக்கௌண்டன்சி குரூப்பா இருந்தாலும் மேக்ஸ் தான் எடுத்தேன். அதே மாதிரி என் பொண்ணு இப்போ கணிதம் தான் ரொம்ப விரும்புறேன். இவங்க வந்து செண்டம் எடுத்தா, 12th செண்டம் எடுத்தா. அது என்னன்னா, சில பொருளை வந்து நீங்கள் விரும்பினால் அந்த பொருள் உங்களை விரும்பவும் சொல்ல மாதிரி இந்த கணிதம் வந்து நம்ம பல நிலைக்கு கொண்டு போகும். அடிப்படை வந்து அது கணக்கு தான். நம்ம பிறக்கிறதுல இருந்து சொன்ன மாதிரி பிறக்கிறது ஒரு டேட்டா பத்தி ஒரு நம்பர். அப்புறம் நீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல போய் சேர்றீங்களா, அது ஒரு நம்பர். இப்படி எல்லா இடத்துலயுமே நம்பர். இன்னைக்கு கூட இந்த நட்புலரை பத்தி சொல்லும் போது இன்னைக்கு எத்தனாவது நாள் அப்படின்னு ஒரு குறியீடு வந்து நம்பர் தான். அதனாலதான் இந்த எண்ணிக்கை. ஒரு கோவிலுக்கு போனா ஒரு 3 தடவை சுத்தணும், 11 தடவை சுத்தணும், 41 தடவை, 48 தடவை, அப்படி இந்த ஒரு நம்பர்ஸ் பாருங்க. 101, 109, இது எல்லாமே ஒரு ஃபேன்சி நம்பரா இருந்தா விட அது நம்ம வாழ்க்கையோட ஒட்டினது தான். அது அறிவியலுக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும்.
அதனால ரொம்ப சூப்பரா பேசினீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தைத்தன்மையோட இந்த கணக்கை நம்ம கையாண்டால் அது நம்மளை விரும்பும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமை. மஞ்சுளா மேடம், நீங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், பேசலாமா? Yes, sir. Yes, sir. Sir, good morning, sir. Good morning to all. Happy morning. Happy day. And today, Mrs. Nitya Devi, madam, always she is very nice. Today itself, her presentation was very excellent. Such a great ma'am. I know that how much intelligent in the mathematics. So today also you proved yourself. யாரை நம்பி நான் பிறந்தேன், திஸ் இஸ் த டாபிக். ஸோ இந்த டாபிக்கு அது ஒரு கேள்விக்குறியாக வைக்காம நீங்கள் அதை என்ன பண்ணீங்க, நான் இவங்களெல்லாம் நம்பி தான், இவங்க நம்பி தான், டீச்சரை நம்பி தான், அப்பா அம்மாவை நம்பி தான், என்னை நம்பி தான், எங்களை நம்பி தான் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் மோட்லே தான் மேம் நீங்கள் இப்படி இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்டாக இருந்தது இன்னைக்கு. எல்லாரும் நாங்களாம் சொன்னது எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் உங்களை நம்பி தான் இருக்கணும். உங்கள் ஸ்கில்லு, உங்கள் டேலண்ட்டு, உங்களுடைய கேப்பபிலிட்டி இதுதான் வந்து உங்களை வாழ வைக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் இன்னைக்கு இன்னும் ஒரு கோணம், ஒரு ஒரு கோண ஆஸ்பெக்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அப்படியே இவங்க எல்லாருமே என்ன இவங்களெல்லாம் நம்பி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு பாசிட்டிவ் வைப்போட, பாசிட்டிவ் தாட்ஸோட, மேம் என்ன சொல்றது, இது வரைக்கும் கேட்டது வேற மேம். இன்னைக்கு கணிதம்ன்றது, ஏன்னா நீங்களும் கணிதம், நீங்க தான் கணிதம், நானும் கணிதம் படிச்சிருக்கேன், கணிதத்தில் தான் இருக்கிறேன். ஆனா இந்த கணிதம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட தொடர்புடையது. டே டு டே லைஃப்ல நம்ம அதை தான் மீட் பண்றோம், அதுதான் ஃபேஸ் பண்றோம், அதுலேருந்து தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோம், டிஃபிகல்ட்டிஸை ஓவர் கம் பண்றோம். அப்படின்னும் போது ஸோ நிறைய வந்து கணிதத்தோட தாட்டோட தான் நம்ம லைஃபே வந்து மூவ் ஆகுது. இது வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் உள்ளவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஏன்னா இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ அது மாதிரி கணிதம் வந்து எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய லைஃபோட இணைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த லைஃபே வந்து கணிதம் தான். இதை தெரியாமல் யாருமே இருக்க முடியாது, ஜீரோ டு ஹீரோவாக இருக்கட்டும். ஸோ எவ்ரி திங் மேம், சச் ஏ கிரேட். நீங்கள் when you open your mouth, ஸோ நீங்கள் அப்படியே வந்து மேக்ஸ் அப்படியே அள்ளியாந்து கொட்டுறீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேம். இது மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறது, அதுக்கான ஒரு ப்ரூவ். நீங்கள் டுடே யூ ஆர் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆல்சோ, நிறைய பிள்ளைங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு கிரேட் மேத்தமெட்டிஷியன். லைக் என்னுடைய வாழ்த்து என்னென்னா, நீங்களும் ஒரு சகுந்தலா தேவி மாதிரி நீங்கள் வரணும். அதுதான், நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி போங்க. அது நீங்கள் கண்டிப்பாக யூ கேன் வின் தட். நீங்களும் ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஸ்டேஜஸாக தான் நீங்கள் வந்து இந்த 100 days ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபவுண்டராக, டைரக்டராக நீங்கள் உங்களுக்கான ஒரு தளத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஸ்டார்டட் யுவர் ஒர்க். ஸோ இட் இஸ் கோ இன் ஹை, நோ டவுட் அட் ஆல் தட். ஸோ சச் ஏ கிரேட் மேடம். ஸோ சாதாரணமாக கிடையாது, 10,000 கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து பிஜி மேத்தமெட்டிக்ஸை கிராக் பண்ணுன்னு சொன்னதெல்லாம் வந்து உலகத்துக்கு இன்னும் நீங்கள் சொல்லுங்கள் மேம். நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்கள் இந்த விஷயத்தெல்லாம். சாதாரணம் கிடையாது ஒரு அச்சீவ்மெண்ட்ன்றதுலாம். ஸோ சச் எ ரைட் மேடம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபோர்ட்ஸ் அண்ட் யுவர் எக்ஸலண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் டுடே. ஸோ நெவர் ஃபர்கெட். எனக்கு இன்னைக்கு ரொம்ப 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 இருந்தது. நானே இடையில போயிட்டேன், இடையில போகல, நான் ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் போயிட்டேன் பையனுக்கு டீ போட. ஸோ எனிவே எங்கே மிஸ் பண்ணிவிடுவோமோ உங்களுக்குன்ற ஒரு இது அது ஃபில் ஆகிடுச்சு. எனிவே தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபோர்ட்ஸ். தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ டு ஆல். நன்றி மேடம், நன்றி மேடம். அடுத்து சிவசங்கரி மேடம், இந்த சாட் பாக்ஸில் வந்திருக்க மெசேஜ் மட்டும் படிச்சிருங்க. அடுத்தது ஏற்புரை பேசுவாங்க. சார் ஒரு நிமிஷம். அநேகமாக விவேகானந்தன் சார் நினைக்கிறேன், அவர் எக்ஸலன்ட் செஷன் மேடம்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சண்முக சுந்தரம் சார்,
அனைவருக்கும் இனிய நட்புள்ளரி காலை வணக்கம். சூப்பர் செஷன் சிஸ்டர். நைஸ் பிரசன்டேஷன் வித் மேக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் கனெக்டட். அருமை, தேங்க்யூ, வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஹீலர் சார் வந்து எக்ஸலண்ட் மேடம், டிஆர்விஸ் லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டின்னு போட்டிருக்காரு. அவரோட நம்பர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். நன்றி. எக்ஸலண்ட் காஃபி போட்டிருக்காரு நண்பர் வெங்கட்ராமன் சார். அதான் டிகிரி காஃபி குடிச்ச மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்தது. அது பேசுறப்ப ஃபீட்பேக் கொடுக்கறது தானே சார், அதனால அது வேணாம்னு விட்டுட்டேன். ஓகே சார். ஓகே, ரொம்ப நன்றி நன்றி மேடம். அடுத்து நித்யா தேவி, நீங்க உங்களோட ஏற்புரை. அனைவருக்கும் மீண்டும் வந்து வணக்கம். அருமையா குமார் சாரோட ஃபீட்பேக்ல இருந்து மஞ்சுளா மேம் ஃபீட்பேக் வரைக்குமே ரொம்ப எந்துவா இருந்துச்சுன்னு சொல்லணும். 2 விஷயம் மட்டும்தான் சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடணும். நாங்க புதுசா கத்துக்கிட்ட பாடம் இதுங்க. அது பேரு கலப்பெண்ணுங்க. மெய் பகுதி பிளஸ் ஐ கற்பனை பகுதி. மெய் பகுதி பிளஸ் ஐ கற்பனை பகுதி. அதாங்க இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். நான் பொதுவாகவே வந்து எல்லாருமே ஒரு நபரை தான் சந்திப்போம். நபர் இர். ஆனால் நான் சொல்ல சொல்கிறேன், நாக்கு அப்புறம் இம்மு சொல்ல சொல்கிறேன். அதாங்க நம்பர் அப்படின்னு நான் சொல்லி நிறைவு செய்கிறேங்க. இதுவும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? வாங்க, நம்ம புதுசாக இல்லை பழசாக இருக்கிற பாடத்தையுமே சரியாக கற்றுக்கிட்டு எல்லாரையுமே அட்டாச் பண்ணி நம்ம கொண்டு போவோம். மேக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். யாரை நம்பி நான் பிறந்தேன்? கண்டிப்பாக கணிதத்தை தான் அப்படின்னு சொல்லி, நல்ல வாய்ப்பு, சிறந்த வாய்ப்பு. இந்த மாதம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருந்தது. எனக்கு கிடைத்தே ஆகணும் அப்படின்னு நான் நம்பினேன். பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை கிடைச்ச இந்த டே குட். ஃபவுண்டர் அண்டு நம்ம கோஆர்டினேட் நாராயண் சார், எல்லாரும் எனக்காக வந்திருக்கீங்க. அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்து, வெரி வெரி நைஸ் செஷன் அப்படின்னு எல்லாருமே போட்டிருந்தீங்க. அதையும் நான் ஏற்றுக்கிட்டு அடுத்த மாதம் நல்லது ஒரு தலைப்பில் பேச வர்றேன். நிச்சயமாக தினம் வர முயற்சி செய்கிறேன். கண்டிப்பாக வர்றேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி நன்றி நன்றி. அடுத்த மாசம் தலைப்பு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம குரூப்ல. உங்களுக்கு இங்க வந்து ஆல்பா பிளஸ் பீட்டான்னு கொடுத்துருக்காரு சார். நம்ம ஆல்பா நல்ல ஒரு தலைப்பு. ஒரு இளைஞர் சமுதாயம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கு, நல்ல ஒரு தலைப்பா. அதுல முதல் நாள் வந்து அவர் தான் பேசுறாரு அந்த தலைப்பை ஒட்டி எப்படி இருக்கணும்னு. யார் யார் இந்தந்த டேட்டு வேணுமோ அதை கொஞ்சம் அவர்கிட்ட பேசி அந்த டேட்டை பிளாக் பண்ணிக்கோங்கன்னு கேட்டுட்டு நாளை வேறு ஒரு நபருடன் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.